இதற்கு முன்னாடி எப்பவும் அவ்வளோ கொள்ளையடிக்கப்படலையா டாஸ்மாகில்? இப்போ அவ்வளோ கொள்ளையடிக்கப்படுகிறது. கொள்முதலில் வந்து இப்போ என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வேண்டிய கம்பெனிகளுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கறது இல்லை. மற்றவர்களும் உங்கள் கட்சி சேர்ந்தவங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட இதில் வந்து ஈடியில் போய் போட்டு கொடுத்தது உங்கள் கூட இருக்கிற மற்ற கட்சி, உங்கள் கட்சிக்காரவங்க தான் போட்டு கொடுத்தது. என்ன சார்? ஆமாம், ஈடிக்கு போட்டு கொடுத்தது யாரு? ஏங்க, ஒவ்வொரு ஜெகத்ரட்சனுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, டிஆர் பாலுக்கு ஒன்று இருக்குது, கனிமொழிக்கு பினாமியில் இருக்குது, திமுகவுக்கே அந்த சிஎன்ஜிஏ ஒன்று இருக்குது, எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ், அது இவங்களுடைய பினாமி கம்பெனி, கட்சிக்கார கம்பெனி. 5-6 கம்பெனி வச்சுருக்கீங்க. கொள்முதல் குறிப்பிட்ட 2 பேர் மேலே 2 பேர்கிட்ட எடுக்கிறீங்க. மற்றவங்களும் கட்சிக்காரன். அவன் என்ன யோசிக்கிறான்? என்னடா நம்மகிட்ட கம்பெனியில் எடுக்காமல் இவங்க குடும்ப கம்பெனிலையும் இதையும் எடுக்கிறீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஈடிக்கு போட்டு கொடுக்குறான். பாருங்க, கொள்முதலில் இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறான். போட்டு கொடுத்தது யாரு? உன் ஆளு தானே. எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது.